இயேசுவில் எனதருமை சகோதர சகோதரிகளே, இந்த 9வது அதிகாரமானது கிபயோனியர் யோசுவாவை எப்படி ஏமாற்றினார்கள் என்ற ஒரு தெளிவான ஓட்டத்தை நமக்கு எடுத்து வைக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த இத்தியர், எமோரியர், கனானியர், இவ்வியர், எபூசியர் ஆகியோருடைய மன்னர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இஸ்ரேலை எதிர்ப்பதாக ஒரு முடிவெடுக்கிறாங்க. ஏனெனில் இவர்கள் படை பெரும் வலிமையாகவும் எல்லாத்தையும் அழைத்து கொண்டு வருகிறதை அவர்கள் மனதில் கொண்டு இவ்வாறு ஒரு முடிவை எடுப்பதையும் இந்த அதிகாரத்தில் பார்க்கிறோம். இந்த மனிதர்கள் கிபயோனியர் என்ன செய்கிறாங்க? வெகு தொலைவில் இருந்து வருவதாக அவர்களுடைய ஆடைகளை எல்லாம் பழசாக்கி, அவருடைய செப்பலை, அதாவது செருப்புகளை எல்லாம் தேய்ந்த செருப்புகளை போட்டுக்கொண்டு, அப்பங்களை எல்லாம் சாம்பல் பூசிய அப்பங்களை வைத்துக்கொண்டு, நாங்கள் வெகு தொலைவிலிருந்து வருகிறோம், நாங்கள் உங்கள் ஊழியர்கள், உங்களுடைய கடவுளினுடைய வல்லமை நாங்கள் எல்லாம் கேள்விப்பட்டு அவருக்கு அடிமைகளாக இருக்கிறோம் என்பதெல்லாம் அவருக்கு எடுத்து சொல்ல, அவர்கள் உங்களோடு நாங்கள் ஒரு உடன்படிக்கை செய்து கொள்ள ஆசைப்படுகிறோம் என்று சொன்ன உடனே யோசுவாவும் பெரியோர்களும் அந்த உடன்படிக்கை செய்து கொடுக்கிறார்கள். ஆனால் கடைசியிலே தான் பார்க்குறாங்க, இவங்க பக்கத்து நாட்டுக்காரவங்க இவர்களுடைய வாழ்க்கையை தப்பித்துக் கொள்வதற்காக இவ்வாறு செய்திருக்கிறார்கள் என்று எண்ணி அவர்களிடம் கோபப்படுகிறார். இருந்தாலும் அவர்களை கொல்ல முடியவில்லை, ஏனெனில் அவர்கள் உடன்படிக்கை செய்திருக்கிறார்கள். அதனால் யோசுவா என்ன செய்கிறார்? இன்றிலிருந்து நீங்கள் இவ்வாறு நீங்கள் எங்களை ஏமாற்றியதனால் எங்களோடு வாழ்வீர்கள், ஆனால் மரம் வெட்டுபவர்களாகவும் ஆலயத்திற்கு தண்ணி இறைத்து வருபவர்களாகவும் இருப்பீர்கள் என்று நியமித்து அவர்களை வாழ விடுகிறார். அதைத்தான் இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். நாம் அன்புக்குரியவர்களே, இரக்கம் நிறைந்த உள்ளத்தோடு உடன்படிக்கை மீறாத ஒரு என்ன ஓட்டத்தை தான் இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். நாமும் நம்முடைய வாழ்க்கையில அந்த உடன்படிக்கை எப்படி நம் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் இடம்பெற்றிருக்கிறது என்று என்ன ஓட்டத்தோடு இந்த அதிகாரத்திற்கு நாம் செவிமடுப்போம். யோர்தானுக்கு இப்பக்கம் உள்ள மலைப்பகுதிகளிலும் பள்ளத்தாக்கிலும் பெருங்கடலின் கரை முழுவதிலும் லெபனோனினுடைய முன்பக்கம் வரையும் இருந்த இத்தியர், எமோரியர், கனானியர், இவ்வியர், எபூசியர் ஆகியோரின் மன்னர்கள் இதை பற்றி கேள்வியுற்றார்கள். யோசுவாவுடனும் இஸ்ரேலுடனும் பெரும் போர் தொடுக்க அவர்கள் ஒன்று கூடினார்கள். கிபயோன் குடிமக்கள் எரிகோவிற்கும் ஆயிற்கும் யோசுவா செய்ததை பற்றி கேள்வியுற்று ஒரு சூழ்ச்சி செய்தார்கள். அதாவது அவர்கள் தங்கள் கழுதைகளின் மீது கிழிந்த மூட்டைகளையும் பழைய கிழிந்த தைக்கப்பட்ட திராட்சரச தோற்பைகளையும் ஏற்றிக்கொண்டு, பழைய தைக்கப்பட்ட மிதியடிகளையும் பழைய ஆடைகளையும் அணிந்து கொண்டு, காய்ந்து சாம்பல் பூத்துவிட்ட அந்த அப்பங்களை உணவாக எடுத்துக்கொண்டு சென்றார்கள். அவர்கள் கில்காலில் பாளையம் இறங்கியிருந்த அந்த யோசுவாவிடம் சென்றார்கள். அவர்கள் யோசுவாவிடம், இஸ்ரேல் மக்களிடமும் நாங்கள் தொலை நாட்டிலிருந்து வருகின்றோம், இப்பொழுது எங்களோடு உடன்படிக்கை செய்து கொள்ளுங்கள் என்றார்கள். இஸ்ரேல் மக்கள் இவ்வியரிடம், நீங்கள் எங்கள் நடுவில் வாழ்கின்றீர்கள், நாங்கள் உங்களோடு உடன்படிக்கை செய்து கொள்ள மாட்டோம் என்றார்கள். அவர்கள் யோசுவாவிடம், நாங்கள் உங்கள் பணியாளர்கள் என்றார்கள். யோசுவா அவர்களிடம், நீங்கள் யார், எங்கிருந்து வருகிறீர்கள் என்று கேட்டார். அவர்கள் அவரிடம், மிகவும் தொலைவில் உள்ள நாட்டிலிருந்து உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் பெயரால் உங்கள் பணியாளர்கள் நாங்கள் வந்திருக்கின்றோம், ஏனெனில் அவரது பெயரை பற்றியும் அவர் எகிப்து நாட்டில் செய்த அனைத்தை பற்றியும் கேள்விப்பட்டோம். யோர்தானுக்கு அப்பால் வாழ்ந்த எஸ்போன் மன்னன் சீகோன், அஸ்தரோத்திலிருந்த பாசான் மன்னன் ஓகு ஆகிய 2 எமோரிய மன்னர்களுக்கு அவர் என்ன செய்தார் என்பதை பற்றியும் கேள்வியுற்றோம். எங்கள் பெரியோர்களும் எங்கள் நாட்டில் வாழ்வோர் அனைவரும் எங்களிடம், உங்கள் கைகளில் வழி உணவை எடுத்துக்கொண்டு அவர்களை சந்திக்க செல்லுங்கள், அவர்களிடம் நாங்கள் உங்கள் பணியாளர்கள், இப்பொழுது எங்களுடன் உடன்படிக்கை செய்து கொள்ளுங்கள் என்று கூறுங்கள் என்றார்கள். நாங்கள் உங்களிடம் வர எங்கள் வீட்டிலிருந்து புறப்பட்ட போது வழி உணவாக எடுத்துக்கொண்ட இந்த அப்பம் சூடாக இருந்தது, இப்போது காய்ந்து சாம்பல் பூத்துவிட்டது. இவை திராட்சை ரசம் தோற்பைகள், நாங்கள் நிரப்பிய போது புதியனவாக இருந்தன, இப்போதோ கிழிந்து விட்டன. எங்கள் ஆடைகளும் எங்கள் மிதியடிகளும் நெடுந்தொலைவும் பயணம் செய்ததனால் கிழிந்து விட்டன என்றார்கள். இஸ்ரேல் மக்கள் அவர்களது உணவை எடுத்துக்கொண்டார்கள், ஆண்டவரது வார்த்தையை நாடவில்லை. யோசுவா கிபயோன் மக்களை
நல்லிணக்கத்தோடு ஏற்றுக்கொண்டார். அவர்களுடன் உடன்படிக்கையும் செய்து கொண்டு அவர்களை வாழவிட்டார். சபை தலைவர்கள் அவர்களுக்கு ஆணையிட்டு வாக்களித்தார்கள். அவர்களுடன் உடன்படிக்கை செய்து கொண்ட 3ஆம் நாள் அவர்கள் தங்களுக்கு அருகில் உள்ளவர்கள் என்றும் அடுத்து வாழ்பவர்கள் என்றும் இஸ்ரேல் மக்கள் கேள்வியுற்றார்கள். இஸ்ரேல் மக்கள் புறப்பட்டு 3ஆம் நாள் அவர்களுடைய நகருக்கு வந்தார்கள். கிபயோன், கெபிரா, பேரோத்து, கிரியத்து ஏயாரிம் ஆகியவையே அந்நகர்கள். இஸ்ரேல் மக்கள் அவர்களை கொல்லவில்லை. ஏனெனில் சபையினுடைய தலைவர்கள் அவர்களுக்கு இஸ்ரேலுடைய கடவுளாகிய ஆண்டவர் பெயரால் ஆணையிட்டு வாக்களித்திருந்தார்கள். சபை முழுவதும் தலைவர்களுக்கு எதிராக முணுமுணுத்தது. எல்லா தலைவர்களும் சபையின் அனைவரிடமும் அவர்களுக்கு இஸ்ரேலுடைய கடவுளாகிய ஆண்டவரின் பெயரால் வாக்குறுதி அளித்து விட்டோம். இப்பொழுது நாங்கள் அவர்களுக்கு தீங்கிழைக்க முடியாது. நாம் இவ்வாறு செய்வோம், அவர்களை வாழ விடுவோம். நாம் அவர்களுக்கு கொடுத்த அந்த வாக்குறுதியை குறித்து ஆண்டவரின் சினம் நம்மீது விழாமல் இருக்கும் என்றார்கள். மேலும் தலைவர்கள் அவர்களிடம், அவர்கள் வாழட்டும், ஆனால் சபை முழுவதற்கும் அவர்கள் மரம் வெட்டுபவர்களாகவும் தண்ணீர் எடுப்பவர்களாகவும் ஆகட்டும் என்று கூறி தங்கள் வாக்குறுதியை காப்பாற்றிக் கொண்டார்கள். யோசுவா அவர்களை அழைத்து, நீங்கள் எங்களுக்கு மிக அருகில் வாழ்கின்றீர்களே, பின்னர் நாங்கள் உங்களிடமிருந்து நெடுந்தொலைவில் வாழ்பவர்கள் என்று கூறி எங்களை ஏன் ஏமாற்றினீர்கள்? நீங்கள் இப்போது சபிக்கப்பட்டவர்கள். உங்கள் அடிமைத்தனம் நீங்காது. மரம் வெட்டுபவர்களாகவும் என் கடவுளின் இல்லத்திற்கு தண்ணீர் எடுப்பவர்களாகவும் இருப்பீர்கள் என்றார். அவர்கள் யோசுவாவிற்கு மறுமொழியாக, உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் எல்லா நாட்டையும் உங்களுக்கு கொடுக்கவும் உங்கள் முன்னிலையில் நாட்டில் வாழ்பவர்கள் அனைவரையும் அழிக்கவும் தம் ஊழியர் மோசேயுக்கு கட்டளையிட்டார் என்று உங்கள் பணியாளராகிய எங்களுக்கு கூறப்பட்டது. ஆகவே நாங்கள் மிகவும் அஞ்சி இவ்வாறு செய்தோம். இப்பொழுது இதோ நாங்கள் உங்கள் கையில் உள்ளோம். எது நல்லது நீதியும் ஆனதே அதை செய்யுங்கள் என்றார்கள். யோசுவா அவர்களுக்கு பின்வருமாறு செய்தார். இஸ்ரேல் மக்களின் கை நின்று அவர்களை விடுவித்தார். இஸ்ரேல் மக்கள் அவர்களை கொல்லவில்லை. யோசுவா அந்நாளில் அவர்களை மரம் வெட்டுவோர்களாகவும் சபைக்கும் ஆண்டவரினுடைய பீடத்திற்கும் தண்ணீர் எடுப்பவர்களாகவும் நியமித்தார். அவர் அவர்களுக்கு குறித்த இடத்தில் இன்று வரை அவர்கள் உள்ளார்கள். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க.